ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் கால்குலேஷன் பண்ணுவாங்க. இந்த தொகுதியில ஜாதி பலம் இருக்கா, இந்த தொகுதியில மத பலம் இருக்கான்னு. எங்களோட தலைவர் தேர்ந்தெடுத்த தொகுதி வறுமையின் உச்சத்தில் இருக்க தொகுதியா தான் தேர்ந்தெடுப்பார். அதை மாற்றுவார், அந்த தொகுதியே மாற்றுவார். 50 வருஷமா 60 வருஷமா சேரிகள் இருந்தது, சேரிகளை தூக்கி போட்டு, குடிசைகளை தூக்கி போட்டு, நான் எங்க மருத்துவமனைக்கு போறேனோ இப்ப சொல்றேன், எங்க அண்ணன் ஒரு அரசு மருத்துவமனையில போய் உடம்பு சரியில்லைன்னா பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவமனையை உருவாக்குவார். ஏழைக்கு ஒரு மருத்துவமனை, முதலமைச்சருக்கு ஒரு மருத்துவமனை இல்லைங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குவார். இதுக்குதான் அரசியலுக்கு வந்திருக்கார். இந்த எம்எல்ஏ ஆறது, மினிஸ்டர் ஆறது, அது மூலியமா சம்பாதிக்கிறதுக்குலாம் அவர் வரல. ஒரே வார்த்தை சொன்ன தலைவர், ஒரு ரூபாய் நான் தொட மாட்டேன் முதலமைச்சர் ஆன உடனே. இந்த தெளிவு இருக்கா? இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஐயா அவர்கள் அபிடேவிட்ல கொடுக்கிறாரு எம்எல்ஏ ஆகும்போது, என்கிட்ட காரே இல்ல. அப்ப இப்ப போறீங்களே 3 கோடி ரூபாய் காரு எங்கிருந்து வந்துச்சு? யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்களா?